இன்றைக்கி வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறோம். அது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், மிளகு, சின்ன உள்ளி, அப்புறம் பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆறட்டும். அது வந்து அரைச்சி சேர்த்துக்கணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்துட்டு அப்புறம் பூண்டு வந்து இடித்து போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சேர்த்து தான் தட்டைப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த 3 கத்திரிக்காய் அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு வந்து நைட்லேயே ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக மண்டை வெல்லம் போட்டு இறக்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.